இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று உங்களுடைய ஆழ்மனம்தான். அது உங்களிடம் என்ன சொல்கிறது என்பதிலும் அதனிடம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதிலும் எப்போதும் கவனமாக இருங்கள். யாரோ ஒரு சிலர் தோற்று போகிறார்கள் என்று மற்றவர்களை பார்த்து உன் முயற்சியை கைவிட்டு விடாதே. அதைவிட பெரிய தோல்வி வேறு எதுவும் இல்லை. நீ வெற்றி பெற்றால் சாதனையாளன், வெற்றி பெறாவிட்டால் மற்றவர்களுக்கு நீ போட்டியாளன் தானே தவிர ஒருபோதும் நீ தோல்வியாளன் அல்ல. எப்போதும் உங்கள் உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் மனதை வலிமையாக்குங்கள். மனபலத்தை மட்டும் இழந்துவிட்டால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். எதிர்பார்ப்புகளும் தடைகளும் வருவது ஒரு விதத்தில் நமக்கு நல்லதுதான். ஏனென்றால் அணை போட்டு தடுக்கும் வெள்ளம்தான் பிறகு கட்டுப்படுத்த முடியாத காட்டாறாக மாறும். ஒருபோதும் அடுத்தவனை போல் வாழ ஆசைப்படாதீர்கள். பிறகு எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போதாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தன் ஆகிறான். ஊதாரியாக வாழும் செல்வந்தன் விரைவில் ஏழையாக மாறிவிடுகிறான். நீங்கள் வீணாக செலவழிக்கும் பணம் மற்றவர்களைத்தான் செல்வந்தனாக மாற்றுமே தவிர ஒருபோதும் உன்னை மாற்றாது என்பதை நினைவில் வையுங்கள். உன் இலக்கில் நீ உறுதியாக இருக்கும் வரை வெற்றி என்பது எப்போதும் உனக்கு எட்டி பிடிக்கும் தூரம்தான் என்பதை புரிந்துகொள். 100 ஆண்டுகள் ஒன்றையும் அறிந்து கொள்ளாமல் தூக்கத்தில் வாழ்வதை விட ஒரு நொடியேனும் விழிப்புணர்வுடன் வாழ்வது மேலானது. நேர்மறையான சிந்தனையோடு உன் லட்சியத்தில் தொடர்ந்து உழைத்து கொண்டே இரு. உனக்குள் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை அடக்க நினைப்பது நெய்யை கொண்டு நெருப்பை அணைப்பதற்கு சமம். எந்த எண்ணங்களையும் அடக்க நினைக்காதே, அவற்றை அறிந்து கொள்ள நினை. வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதானதுதான். அதற்கு நீ என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். எதை செய்தாலும் அதை விரும்பி செய். வெற்றி உன்னுடையது. உன்னால் முடிந்தவரை உன் வேலைகளை இன்றே முடித்துவிடு. அப்போதுதான் நாளை உன்னால் பெரிய இலக்கை நோக்கி நகர முடியும். வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதானதுதான். அதற்கு நீ என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். எதை செய்தாலும் அதை விரும்பி செய். வெற்றி உன்னுடையது. முடியும் என்று நினைத்தால் முயற்சி எடு. முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. வாழ்வில் முடியவே முடியாது என்று எதுவும் இல்லை. உனக்கு தேவை என்றால் எதையும் தேடிச் செல். நிச்சயம் அது கைகூடும். உங்கள் கவலைகளை எப்போதும் கவனமாக கையாளுங்கள். கவலைகளுக்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அது நம் வாழ்வையே கவலைக்கிடமாக்கிவிடும். மலையின் உச்சியை அடைந்தால்தான் எல்லோரும் உன்னை பார்ப்பார்கள் என்று நினைத்து மலையின் மீது ஏறாதே. மலையின் உச்சியில் இருந்து எல்லோரையும் நீ பார்க்கலாம் என்று நினைத்து மலையேறு. அப்போதுதான் உன் இலக்கு இலகுவாகும். நம்பிக்கை மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும். உங்களிடம் வரும் தடைகளை எல்லாம் எளிதாக தகர்த்தெறிந்து கடந்து போகலாம். வாழ்வில் நீ தெரியாமல் செய்த தவறுகளுக்கு நன்றியோடு இரு. அந்த தவறுகள் தான் உன் அறியாமை இருளை போக்கும் ஒளியாய் அமையும். பணத்திடம் பேசு, ஆனால் யாரிடமும் பணத்தால் பேசிவிடாதே. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ரகசியம் என்று எதுவும் இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்விற்கான முழு ரகசியம். எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருக்காதீர்கள். செலவு செய்ய இடத்தில் செலவு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மையாக அமையும். செல்வம் என்பது மனித உடலின் உறுப்பு போன்றது. அதை சரியான வழியில் பயன்படுத்துங்கள். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அது செயலிழந்து விடும். உங்கள் வருமானத்தை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். அதை கேட்கும் அனைவரும் நல்ல எண்ணத்தில் கேட்பார்கள் என்று சொல்லவே முடியாது. வாழ்வில் உனக்கென்று ஒரு இலக்கை வைத்துக்கொள். அதற்கான உன் நேரத்தை அர்ப்பணித்து முழு மனதுடன் உழைக்க தொடங்கு. காலம் நிச்சயம் உன்னை வெற்றியிடம் அழைத்துச் செல்லும். உன் பலம் எதுவோ அதுதான் வாழ்வில் உனக்கு நன்மையை தரும். உன் பலவீனம் எதுவோ அதுதான் வாழ்வில் உனக்கு தீராத தீமைகளை தரும். எப்போதும் உன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து செயல்படு. இங்கே உண்மையில் பலரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை, ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதை போல பாவனை செய்கிறார்கள். உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி எதுவோ அதை தேடி ஓடுங்கள். மற்றவர்களுக்காக உங்களை நீங்களே சோகத்திற்குள் புதைத்து விடாதீர்கள். எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு தனியாக வாழ்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள். தனியாக வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழ்கிறோம் என்று பெருமைப்படுங்கள். யாரையும் விமர்சிக்காதே, எதையும் வேடிக்கை பார்க்காதே. நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய். வருங்காலம் உன்னை வரவேற்கும்.
எதிரில் நிற்பவன் எல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை கோடுபவன் எல்லாம் நண்பனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு வாழ்வில் எப்போதும் கவலைகளே இல்லை. தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வை. அதற்கு நீ போடும் முற்றுப்புள்ளிதான் உன் வாழ்விற்கான தொடக்க புள்ளி என்பதை தெரிந்து கொள். சில இடத்தில் எல்லாம் கிடைக்கிறதே என்று அடிமையாய் வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக இருந்து விடுவது நல்லது. வாழ்வில் அதுவே உங்கள் தன்மானத்தை காக்கும். ரகசியத்தை வெளியில் சொன்னவனும் துக்கத்தை வெளியில் சொல்லாதவனும் மனதில் நிம்மதியோடு வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. வாழ்வில் தோல்வி மட்டுமே அதிகமாக வருகிறது, வெற்றி குறைவாகவே வருகிறது என்று கவலைப்படாதே. ஒரு செடியில் இலைகள் அதிகமாக இருந்தாலும் அதில் பூக்கும் ஒரு சில மலர்களுக்கு தான் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள். வெற்றியாளர்கள் எல்லாம் சுயமாக முன்னேறியவர்கள்தான். உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் என்று யாருக்காகவும் காத்திருக்காதீர்கள். எதற்காகவும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள். பணக்காரனாக வாழ ஆசை இல்லை என்றாலும் மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்றாவது ஆசைப்படுங்கள். இது போன்ற சில ஆசைகள் தான் நம்மை நல்ல முறையில் வாழ வைக்கும். வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். அது உன்னை விட்டு போனால், உனக்கு எதிரானதாக இருந்தால் அதை விட்டுவிடு. அப்போதுதான் உன் வாழ்வில் நிம்மதி நிலைக்கும். வாழ்வில் நீ அடைந்த தோல்விகளுக்கும் இழப்புகளுக்கும் மற்றவர்களை காரணம் சொல்லாதே. அதற்கு முழு காரணம் நீ மட்டும்தான். தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு வாழ்வில் தோல்விகளும் இழப்புகளும் இல்லை என்பதை புரிந்து கொள். எப்போதும் புகழ்ச்சிக்கு மட்டும் மயங்கி விடாதீர்கள். பிறகு உங்களால் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது. வாழ்வில் யாராவது உங்களை உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்களை கீழே தள்ளுவதற்கு தான் இங்கு பலர் காத்து கிடக்கிறார்கள், உயர்த்தி விடுவதற்கு அல்ல. நீ கடக்கும் பாதை யாவும் கல்லும் முள்ளாகவும் இருக்கலாம், கரடு முரடாகவும் இருக்கலாம். எதற்கும் கவலை கொள்ளாதே. நம்பிக்கை என்னும் காலனி உன்னோடு இருக்கிறது. துணிந்து செல், வெற்றி உனதே.